எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை சிடிஎன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5RK இஸ் ஈக்குவல் டு ராபே. இதுதான் அந்த கதை பேரே. இந்த கச்சேரின்ற ஒரு தொகுப்புலேருந்து நான் கொஞ்சம் கடைசியாக படிக்க ஆரம்பித்தேன். இதில் எல்லாமே 1950s 60s அந்த பீரியடில் வந்த கதைகளாக இருக்குது. அண்ட் இதில் ஒரு முக்கால்வாசி கதைகளுக்கு மேலே பயங்கர காமெடியாக சீரியஸாக சொல்கிற மாதிரி ரொம்ப சிரிக்க ஒரு கதை எழுதியிருக்கார். அந்த வகையை சேர்ந்தது தான் இது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் சிடிஎன் டிவைடட் பை ரூட் ஆஃப் 5R into K is equal to ராபே. நமஸ்காரம் டாக்டர் கோஸ்வாமி. நமஸ்காரம். டாக்டர் என்று சொல்ல தேவையில்லை, வெறுமனே கோஸ்வாமி என்றால் சொன்னாலே போதுமே. ஏன், அயல்நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்று உங்கள் தகுதியை ஆராய்ந்து கொடுத்திருக்கிற பட்டமாச்சு அது. என்ன பிரயோஜனம்? என் திட்டம் இப்படி சந்தி சிரிக்க ஆரம்பித்து விட்ட பிறகு பட்டமும் விருதும் எதற்கு? என்ன சந்தி சிரித்து விட்டது இப்பொழுது? உங்கள் அரிய திட்டம் ஏன் வெற்றி பெறவில்லை? 6 கோடி ரூபாய் செலவழித்தும் ஏன் வெற்றி பெறவில்லை என்று அறிய நம்மை ஆள்கிறவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஒரு பெரிய விஞ்ஞானிக்கு கொடுத்த உதவி சரியாக அவர் மனசுபடி செலவாயிற்றா என்று அவர்கள் அறிய நினைக்கிறார்கள். உங்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் தானே அது? ரொம்ப நன்றி. என் மனசுபடி அந்த உதவித்தொகை செலவாயிற்றா என்று நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்களே, ரொம்ப சரியாக சொன்னீர்கள். நடுநிலைமையிலிருந்து நீங்கள் விசாரித்தால் உங்களுக்கு உண்மை புலனாகிவிடும். உண்மையை கண்டுபிடித்து உங்களுக்கு உதவத்தான் வந்திருக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள், விடையளிக்கிறேன். நன்றி. உங்கள் முழு பெயர் என்ன? கணேச சந்திர விஞ்ஞான சாகரன். கோஸ்வாமிங்கிறது அது என் பட்ட பெயர். குடும்ப பட்டமா? இல்லை, அதை விட புனிதமானது. ஹிமாலயத்தில் ஈஸ்வர் ஷெட்டி என்கின்ற இடத்தில் உள்ள புராதன மடத்தின் பீடாதிபதி பிரம்ம ஞானானந்தர் அருளிய பட்டம் அது. எதற்காக அருளினார் என்று நான் கேட்கலாமா? நீங்கள் கேட்காமலே நான் சொல்வேன். பசுக்களிடத்தில் எனக்குள்ள கருணையையும் ஊக்கத்தையும் கண்டுதான் கோஸ்வாமி என்ற பட்டமளித்தார் அவர். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கோமாதா என்ற பத்திரிகையில் நான் என்னுடைய சூத்திரத்தை வெளியிட்டு பசும்சாணத்திலிருந்து ரயில் பெட்டிகளும் ரயில் இன்ஜின்களும் செய்ய முடியும் என்று எழுதியிருந்தேன். அதை படித்த பிரம்ம ஞானானந்தர் விரைவில் வரும்படி எனக்கு தந்தி அனுப்பினார். உடனே மத்திய பிரதேசத்திலிருந்து நான் விமானத்தில் சென்று பிறகு கோவேறு கழுதை மீது 9 நாள் பிரயாணம் செய்து அந்த மடத்தை அடைந்தேன். அவரிடம் என் திட்டத்தை விளக்கினேன். பரவசமாகிவிட்டார். எத்தனை தீர்க்க தரிசனத்துடன் தான் நம் முன்னோர்கள் பசுவை தெய்வமாக கொண்டாடினார்கள் என்று மெய் சிலிர்த்தார். இனி நம் பசுக்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிடும். பசுஞ்சாணத்திலிருந்து ரயில் செய்ய முடியும் என்றால் இனிமேல் நம் மக்களும் அதிகாரிகளும் அதை புறக்கணிக்க மாட்டார்கள். நீங்கள் இந்த பெரிய ஞானோதய புரட்சிக்கு நீ காரணமாக இருப்பதனால் கோஸ்வாமி என்று உனக்கு பட்டமளிக்கிறேன் என்று என்னை ஆசீர்வதித்தார். விஞ்ஞானியாக இருந்தாலும் அவருடைய கருணை என்னை உணர்ச்சி வசப்படுத்திவிட்டது. அதிலிருந்து விஞ்ஞான சாகர கோஸ்வாமி என்ற என் பெயரை சுருக்கி மாற்றி கெசட்டிலும் பதிவு செய்து விட்டேன். விஞ்ஞான பண்பு, இந்திய ஆன்மீக பண்பாடு ரெண்டும் இசைந்த அரிய பொருளர் நீங்கள். வேறு எப்படி நாம் இருக்க முடியும்? அனோரணியர் மகாதேன் மகிதேன் என்றெல்லாம் விளக்கப்பட்ட பரம விஞ்ஞானத்தின் வாரிசுகள் அல்லவா நாம்? ரொம்ப சரி. உங்கள் சூத்திரத்தை சற்று பார்க்கலாமா? சிடிஎன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5R into K is equal to ராபே என்பது தானே உங்கள் சூத்திரம்? ஆமாம். கவுடங், அதாவது பசுஞ்சாணம், அதில் ஒரு குறிப்பிட்ட அளவை 5R into 4 என்பதன் வர்க்க எண்ணால் வகுத்தால்
ரயில் பெட்டி செய்யும் முறை பலனாகிவிடும். டி என்றால் கௌடங், அதாவது பசுஞ்சாணம். 5R க என்பவை என்ன? அதை நான் சொல்ல முடியாமைக்கு வருந்துகிறேன். ஏன்? அது விஞ்ஞான ரகசியம். அதை கூறிவிட்டால் மற்ற நாட்டார்கள் ரயில் பெட்டிகளையும் என்ஜின்களையும் மிக எளிதாக செய்து குவித்து விடுவார்கள். நாம் இத்தனை காலம் பட்ட கஷ்டம் போதும். மீண்டும் அந்நியர்கள் பொருளாதாரத்திற்கு அடிமையாக வேண்டாம். ஆர் க ரெண்டும் தாதுக்களா? இல்லை, அவை பச்சிலைகள். இதோ பாருங்கள், சூத்திரத்தை என்னிடமே கேட்காதீர்கள். அது விஞ்ஞானிகளுக்கு தான் புரியும். சிக்கலான கால்குலஸ் கணக்கு அது. நான் 4 வருஷங்கள் மண்டையை உடைத்து கொண்டு கண்டுபிடித்த சூத்திரம். இந்த மாதிரி ஒரு விசாரணையில் விளக்க முடியாது. விளக்கவும் நான் விரும்பவில்லை என்பதற்கு காரணமும் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு வேண்டுமானால் ஆர் ஒரு பச்சிலை, கா என்பது நாம் தினமும் பயன்படுத்தும் ஒரு பொருள் என்று மட்டும் சொல்ல தயார். கடுகா? இல்லை. கத்திரிக்காயா? இல்லை. கரிசலாங்கண்ணியா? இல்லை. கண்டத்திப்பிலியா? அதை நாம் தினமும் உபயோகிப்பதில்லையே. கருவேப்பிலையா? கருஞ்சீரகமா? கற்கண்டா? கடலை பருப்பா? கல்லூரலா? கருணைக்கிழங்கா? நீங்கள் உயர் நீதிமன்றங்களில் மிக பெரும் பதவி வகித்தவர்கள். தேசத்தின் பொருளாதார உயர்வை காக்கும் நோக்கத்துடன் இந்த சூத்திர ரகசியத்தை என் மனதில் பூட்டி வைத்திருக்கிறேன். அதை நான் அஜாக்கிரதையாக வெளியிடக்கூடாது. இதில் நீங்கள் எனக்கு உதவுவதற்கு பதிலாக வெளியிடும்படி நோக்க முயல்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும். கணிதத்தில் உள்ள அபார ஆவலால் சொந்த முறையில் கேட்டுவிட்டேன். நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் கேட்டதை மறந்து விடுங்கள். சரி, பசும் சாணத்திலிருந்து ரயில் செய்யலாம் என்று எப்படி தோன்றிட்டு உங்களுக்கு? ஒரு தடவை தென்னிந்தியாவிற்கு போயிருந்தேன். என் தாத்தாவும் பாட்டியும் ராமேஸ்வரம் போனார்கள். நானும் உடன் போனேன். அப்பொழுது எனக்கு வயது 14. வேத பாடசாலையில் படித்து கொண்டிருந்தேன். வேத பாடசாலையிலா? ஆமாம். நீங்கள் வேதம் படித்திருக்கிறீர்களா? 16 வயது வரை வேதம்தான் படித்தேன். நான் வேதம் சொல்வதை ராமேஸ்வரம் கோயிலில் கேட்ட அமெரிக்கர் ஒருவர் என் விலாசத்தை குறித்து கொண்டார். பின்பு மறு வருடமே எனக்கு உபகார சம்பளம் கொடுத்து என்னை அமெரிக்காவுக்கு தெரிவித்து படிக்க வைத்தார். அங்குதான் விஞ்ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெற்றேன். ஓகே சார், ராமேஸ்வரம் போனதாக சொன்னீர்களே தாத்தாவோடு? ஆமாம். தென்னிந்திய கிராமங்களில் சுவர் மீது ஒட்டி கொண்டிருந்த சாணி வரட்டுகளை பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது. கையால் வெல்ல முடியவில்லை. அது அடுப்பெரிக்க பயன்படுகிறது என்று தெரிந்ததும் தான் ஏன் சாணத்திலிருந்து ரயில் செய்யக்கூடாது என்று தோன்றிற்று. ஆனால் அப்பொழுது எனக்கு கணித அறிவோ மேநாட்டு விஞ்ஞான அறிவோ கிடையாது. அமெரிக்காவில் படித்து திரும்பி வந்த பிறகுதான் அதை பற்றி யோசிக்கலானேன். 4 ஆண்டுகள் முயன்று இந்த சூத்திரத்தை கண்டுபிடித்தேன். சம்பிரதாய முறையில், அதாவது இரும்பு, எஃகு, அலுமினியம், மரம் இவற்றை கொண்டு செய்யும் ரயில் பெட்டி என்ஜின்களுக்கும் நீங்கள் உருவாக்கவிருக்கும் ரயிலுக்கும் என்ன வித்தியாசம்? உருவாக்கவிருக்கும் என்று ஏன் சொல்கிறீர்கள்? நான் ஒரு சிறிய மாதிரி ரயிலை உருவாக்கி காட்டிய பிறகுதானே அமைச்சர் 6 கோடி ரூபாய் அனுமதித்தார். நான் பெரிய ரயிலை சொன்னேன், மன்னிக்க வேண்டும். நான் உருவாக்க நினைத்த ரயிலை செய்ய மரம், இரும்பு எதுவும் தேவையில்லை. சாணத்தினாலேயே அதன் உடல் சக்கரம் எல்லாம் அமைந்திருக்கும். அதை ஓட்ட நீர், நிலக்கரி, டீசல், எண்ணெய் ஒன்றுமே தேவைப்படாது. பசும் சாணத்தில் இருந்தே மீத்தேன் என்ற எரிவாயு உண்டாகிறது. அதை கொண்டே அந்த என்ஜின் ஓடும். அந்த வாயுவே ரயில் உள்ள மின் விளக்குகளை எரிய வைக்கும். மேலும் பசும் சாணத்தில் சில அரிய மருந்து சக்திகள் உண்டு. எனவே இந்த ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு நோய் வராது. சாதாரண ரயில்களில் அனாதி காலமாக வாசம் செய்யும் மூட்டை பூச்சிகளும் மற்ற கிருமிகளும் இந்த கோமய ரயிலில் உயிரோடு இருக்க முடியாது. இந்த ரயில் இன்ஜினின் அடக்க விலை 40,000 ரூபாய்க்குள் முடிந்துவிடும்.
ஒரு பெட்டியின் விலை 10,000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. குளிர்காலத்தில் வெதவெதவென்றும் கடும் கோடையில் குளுகுளுவென்றும் இருக்கும் இந்த பெட்டிகள். அப்படி வெப்பநிலையை சீராக்குவதும் இந்த பசுஞ்சாண வாயுவால் தான். சுருங்க சொன்னால், தன் உடலின் சக்தியை கொண்டே இது ஓடுகிறது. வெளிப்பொருட்களே தேவையில்லை. என் சூத்திரப்படி செய்தால் பசுஞ்சாணம் இரும்பை விட எஃகை விட பன்மடங்கு உறுதியாகிவிடும். எனவே தேயாமல் நீடித்து உழைக்கவும் செய்யும். இத்தனை பண்புகளையும் நான் செய்து காட்டிய மாதிரி ரயிலில் நிரூபித்து காட்டியிருக்கிறேன். அதை பார்த்து திருப்தி அடைந்த பிறகுதான் அமைச்சர் 6 கோடி ரூபாய் அனுமதித்தார். கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கு. பசுஞ்சாணத்திலிருந்து ரயில், இரும்பு எஃகு நிலக்கரி கிடையாது. தன் உடல் சக்தியை கொண்டே ஓடுகிறது. வெப்ப தட்பம் தருகிறது. விளக்கு விசிறிகளை இயக்குகிறது. விலை 30,000 தான். உறுதியோ இரும்பை விட. கேட்க கேட்க பார்த்தால் இன்னும் பிரமிப்பீர்கள். மாதிரி ரயிலை வந்து பாருங்கள். இவ்வளவு அழகான திட்டம் ஏன் இன்னும் நடைமுறையில் சாத்தியமாகவில்லை? ஒரு பெட்டி, ஒரு இன்ஜின் உருவாக்கும் முன் எப்படி 6 கோடி செலவழிந்தது? சாமியை வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க வேண்டாமா? அந்த 6 கோடியை எங்கிட்ட கொடுப்பதற்கு பதிலாக யாரோ ஒரு நிர்வாக அதிகாரியை ஏதோ ஒரு இலாக்காவிலிருந்து மாற்றிக்கொண்டு வந்தார்கள். நிர்வாக அதிகாரிக்கும் பசுஞ்சாண ரயிலுக்கும் என்ன சம்பந்தம்? வரதட்சணைக்கு சம்பந்தம் இருக்கலாம். வரதட்சணையா? ஆமாம், நான் விசாரிக்காம சொல்லவில்லை. இந்த திட்டத்தின் நிர்வாக அதிகாரி தன் கல்யாணத்திற்கு 3 லட்சம் ரூபாய் பெண்ணின் தகப்பனாரிடமிருந்து வரதட்சணையாக கறந்தவர். பிரச்சனைக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. ஞாபகம் வந்தது சொன்னேன். மனைவியாக வருகிறவளின் தந்தையிடமிருந்து இப்படி கறந்தவருக்கு எவ்வளவு அனுதாப உணர்ச்சிகள் இருக்கும்? மேலே சொல்லுங்கள். அவருக்கு இந்த திட்டத்தில் நம்பிக்கை இல்லை போல் இருக்கிறது. அடிக்கடி என்னை பற்றி கிண்டலாக பேசிக் கொண்டிருந்தாராம். ஆனால் 20 லட்சம் ரூபாய் செலவில் ஆபீஸ் கட்டடம் கட்டுவதை அவர் நிறுத்தவில்லை. 600 குமாஸ்தாக்கள் அதிகாரிகள் கொண்ட பட்டாளம் ஒன்றை எழுப்புவதை நிறுத்தவில்லை. இத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுத்து, சாலைகள் போட்டு, பள்ளிக்கூடமும் ஆஸ்பத்திரியும் பொழுதுபோக்கு நிலையங்களையும் கட்டுவதை நிறுத்தவில்லை. தொழிற்சாலை கட்டி கால்வாசி எழுவதற்குள் பணம் தீர்ந்து விட்டது. மூலப்பொருள் வாங்க பணம் இல்லை. அதற்குள் பார்லிமெண்டில் கேள்வி கேட்டு விட்டார்கள். கேள்வி கேட்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆனால் பணம் சரியாக செலவாகவில்லை என்று எப்படி மக்களுக்கு தெரிய போகிறது? திட்டமே மோசம் என்று என் மீதோ என் விஞ்ஞான உணர்வின் மீதோ சந்தேகத்தை கிளப்பிவிட்டது என்ற துயரம்தான் எனக்கு. பத்திரிகைக்காரர்களே ஒரு துருஷி 4 வாக்கியம் அழகாக உறப்பாக எழுதி தெரிந்தவுடன் எல்லாம் தெரிந்த மாதிரி பேச ஆரம்பித்து விடுவார்கள். சத்தம் போட்டால் தானே அஞ்ஞானம் தெரியாமல் இருக்கும். உண்மை தெரிந்தால் எல்லாம் சரியாகிவிடும் சார், கவலைப்படாதீங்க. மூலப்பொருள் வாங்க தரக்கூட ஏற்பாடு செய்யவில்லை என்பதை கேட்டு எனக்கு கோபமும் வருத்தமாக வருகிறது. நீங்கள் என்ன மூலப்பொருள் கேட்டீர்கள்? என் ரயிலுக்கு மூலப்பொருள் பசுஞ்சாணம். சாணத்துக்கு மூலம் பசுக்கள். நான் முதலில் 2 கோடி ரூபாய்க்கு பசுக்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டேன். உண்மையில் முதலில் இதற்குத்தான் பணம் செலவழித்திருக்க வேண்டும். பசுக்களை வாங்கி அத்தனைக்கும் கொட்டில்கள் கட்டி அவற்றிற்கு புல் விளையும் பக்கத்து நிலங்களை வாங்கியிருக்க வேண்டும். வீடுகளும் ஆபீஸும் கட்டுவதற்கு பதில் கொட்டில் கட்டி இருக்க வேண்டும். குமாஸ்தாக்கு பதிலாக பசுக்களை வாங்கி இருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் ரயில்களை உற்பத்தி செய்து அந்த லாபத்திலேயே இந்த வீடுகளை கட்டி இருக்கலாம். அதற்கான விளக்குகள், தண்ணீர் சப்ளை, இயந்திரம் இவற்றுக்கெல்லாம் இயக்கும் முழுவதையும் நான் இந்த பசுஞ்சாண வாயிலிருந்தே தந்திருப்பேன். சரி, இனி பேசி பயனில்லை. எடுத்த காரியத்தை விடக்கூடாது. ஏற்கனவே குமாஸ்தாக்கள் ஒரு முறை வேலை நிறுத்தம் செய்து
சம்பள விகிதத்தை கூட உயர்த்தி கொண்டு விட்டார்கள். என்ன செய்தால் காரியம் விரைவில் நிறைவேறும்? நீங்கள் சொல்லுங்கள். திடீரென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இருந்தாலும் முக்கியமானவற்றை சொல்கின்றேன். இன்னும் ஒரு 4 கோடி ரூபாய் கொடுங்கள். அதை என்னிடம் கொடுங்கள். 2 கோடிக்கு இல்லாவிட்டாலும் 1 கோடிக்காவது பசுமாடு வாங்குகிறேன். நிர்வாகத்தை என்னிடம் ஒப்படையுங்கள். 3ஆவதாக தொழிற்சாலையை சுற்றி 10,000 ஏக்கர் நிலம் வாங்கி மேய்ச்சல் நிலமாக மாற்றுங்கள். ரயில் மட்டுமில்லை, உலகமே அதிசயிக்கும் பால் பண்ணையும் பால் பொருளையும் பண்ணையும் நான் இதன் துணை திட்டங்களாக செய்து காண்பிக்கின்றேன். நிறைய சாணம் தரும் பசுக்கள் நமக்கு தேவை. எனவே அமெரிக்கா, மத்திய பிரதேசம், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, டென்மார்க் இந்த நாடுகளிலிருந்து 15,000 பசுக்கள் நமக்கு தேவை. அவை இங்கே வந்தால் 10 ஆண்டுகளில் அவை 3-4 லட்சம் ஆகிவிடும். அப்படி பசுக்களை இறக்குமதி செய்ய முடியாவிட்டால் 5 கோடி டன் பசும் சாணமாவது இறக்குமதி செய்து கொடுங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. இறக்குமதி செய்ய சொல்லிவிட்டு ஒரு ராத்தல் சாணிக்கு 1.25 ரூபாய் 2 ரூபாய் என்று சுங்க வரி விதித்து விடாதீர்கள். எந்த வரியும் இன்றி சாணம் இந்த நாட்டிற்கு வந்தால்தான் திட்டம் நிறைவேறும். அவ்வளவுதானே. 600 குமாஸ்தாக்களும் அதிகாரிகளும் தேவையில்லை, 100 பேர் போரும். 500 குடும்பங்களை வயிற்றில் அடிக்காதீர்கள். நீங்கள் விஞ்ஞானி, கொஞ்சம் கருணையும் காட்டுங்கள். கோமாதாவிடம் உள்ள கருணையை இந்த மனித பஞ்சைகளிடமும் காட்டுங்கள். நீங்கள் சொல்லும்போது நான் என்ன சொல்ல? நான் உங்கள் யோஜனைகளை மேலே அனுப்புகிறேன். ஈஸ்வர எத்தனத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். தொழிற்சாலை வெற்றிகரமாக எழுந்து முதல் பதுஞ்சான ரயில் தயாரானதும் அதை பிரம்மஞானானந்தர் கையால் வெள்ளோட்டம் விட செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் மதத்தை புக விடுகிறீர்கள்? இதில் 4 பேர் அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விடுவார்கள். செய்ததையெல்லாம் செய்துவிட்டு இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்திற்கு இடம் கொடுப்பானேன்? நீங்கள் சொல்வது புரியவில்லை எனக்கு. இருந்தாலும் காரியம் எப்படியாவது நிறைவேறினால் சரி என்ற எண்ணத்துடன் நான் விட்டு கொடுக்கிறேன். வணக்கம் டாக்டர் கோஸ்வாமி. வணக்கம். ஒரே ஒரு விஷயம் விடை பெறுவதற்கு முன்னால் சொல்லிவிடுகிறேன். ஒரு கடுமையான தேசபக்தி உணர்வால் தான் நான் இங்கே வேலை செய்கிறேன். அயல் நாடுகளில் உள்ள பல விஞ்ஞானிகளும் தொழிலதிபர்களும் இந்த திட்டத்தில் ஊக்கமாக இருக்கிறார்கள். இந்த திட்டம் நிறைவேற இந்த தேசத்தில் எனக்கு ஊக்கமும் உதவியும் கிடைக்காவிட்டால் அந்த நாடுகள் என்னை அங்கு வரவழைத்து வேண்டிய வசதிகளை செய்து தர காத்திருக்கின்றன. ஆனால் கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் சரி, இரட்டை நோபல் பரிசு வருவதாக இருந்தாலும் சரி, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த தேசத்தில் இது நிறைவேறாவிட்டால் இவர்கள் அறியாமையால் செய்கிறார்கள். இந்த தேசத்து பெரியவர்களுக்கு நல்ல புத்தி கொடு என்று பிரார்த்தனை செய்து இங்கேயே செத்தாலும் சாவேனை தவிர அந்நியனுக்கு இந்த ரகசியத்தை விற்க மாட்டேன். அது விஞ்ஞான உணர்வுக்கு புறம்பான மனப்பான்மை. உண்மைக்கு இந்த தேசம் அந்த தேசம் என்று எல்லைகள் கிடையாது. ஆனாலும் தாய்ப்பாசம் என்னை விடவில்லை. என்னை பெற்று வளர்த்த புண்ணிய நாடாயிற்றே. வேதங்களும் ரிஷிகளும் தோன்றிய புனித பூமியாயிற்றே. உங்கள் தேசபக்தி என்னை பரவசமாக்குகிறது. விஞ்ஞானிக்கு இதயம் இராது என்பார்கள். நீங்கள் இருதயத்தாலேயே செய்த விஞ்ஞானி என்று தோன்றுகிறது. உங்கள் கண்ணை துடைத்துக் கொள்ளுங்கள். யாராவது பார்த்தால் நடுநிலைமை பிசகி என் வலையில் விழுந்து விட்டதாக உங்களை குற்றம் சாட்டுவார்கள். உலகம் பொல்லாதது. அதனால்தான் யதா ஸ்திரீனாம் ததா வாச்சா சாதுத்வே துர்ஜனா ஜனா என்று பவபூதி கதறிவிட்டு போனான். நான் வருகிறேன். வணக்கம் டாக்டர் கோஸ்வாமி. இந்த கதை கல்கி தீபாவளி மலரில் 1965 அந்த பீரியடில் வந்ததாக போட்டிருக்கு. என்ன ஒரு கதை. இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த
ரொம்ப உணர்ச்சிகரமான கதைகள் படிக்கிறச்சு கூட அந்த உணர்ச்சிகரமாக படிக்கணுன்ற ஒரு உணர்வோடு படிக்கணும் பேர். ஆனால் இந்த மாதிரி பயங்கர கிண்டல் இருந்த ஒரு காமெடி கதையில் கொஞ்சம் அதை படிச்சுட்டு ஒரு வாட்டி சிரிச்சுட்டு அப்புறம் சிரிக்கக்கூடாது, அதை கரெக்டாக படிக்கணுன்ற ஒரு உணர்ச்சியோடு தான் படிக்கணும். அந்த அளவுக்கு கிண்டல், அதுவும் கிண்டலில் வெறும் தமாஷான ஜோக்கம் இல்லாமல் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மேலே அதை வச்சுட்டு எப்படிலாம் எழுதியிருக்கார். பல விஷயங்களை நமக்கு அதில் சொல்லாமல் வேறு சொல்லியிருக்கார். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பேன்னு நம்மக்கிட்ட விட்டுறார். இந்த மாதிரி ஒரு ரேர் கதை தான் இது. கூட கொஞ்சம் ரேராக படிக்கப்பட்ட கதைன்னு நினைக்கிறேன். எனிவே, வழக்கம் போல் இந்த கதையும் பேர் சொல்ல முடியாது, அந்த கதையும் நீங்கள் நன்றாக வழக்கம் போல் கேட்டு ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.